அன்பர்களே, வளைகுடா பதட்டம் நாளாந்தம் ஜுரம் போன்றே அதிகரித்து வருகின்றது. இந்த நிலைமையில் தற்பொழுது அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் KC-135 டேங்கர்கள் தென்சீன கடல் வழியாக டியாகோ கார்சியாவை நோக்கி வந்துவிட்டது. அதாவது ஒரு சீனாவுக்கு ஒரு சிக்னல் செய்யும் அதே வேளையில் ஈரான் தாக்குதலுக்கு வாஷிங்டன் உத்தரவிடும் வரையும் இங்கே ஒரு பார்க்கிங் பண்ணப்படுகின்ற யுத்த விமானங்கள் டியாகோ கார்சியாவில். நாங்கள் இந்த டியாகோ கார்சியா குறித்து நமது ஈரானிய யுத்த காலத்தின் போது நாம் 24 தொடர் வழங்கிய நிலையில் 13வது தொடரில் இந்த டியாகோ கார்சியா குறித்து வழங்கியிருந்தோம். செய்திகளில் அமெரிக்காவின் B-2 விமானங்கள் அங்குதான் தரையிறக்கப்பட்டது. ஈரானுக்கு கிட்ட உள்ள ஒரு தீவு அது காஷ். இது எங்க தீவுன்னு சொன்னால், அதாவது இந்த இப்போது அது மொரிஷியஸ் தீவு. அது மொரிஷியஸ் ஐலண்டை இவன் UK ஐக்கிய பிரிட்டிஷ்காரன் தான் வச்சுக்கிறான் கண்ட்ரோல்ல. இப்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த மொரிஷியஸ் ஐலண்டுக்கு சொந்தமான தீவாக அது மாறப்போடுது. அப்படி மாறினாலும் கூட பிரித்தானியா மீண்டும் 99 ஆண்டுகளை குத்தகை கெடுக்கிறாங்க. அப்ப இப்ப நாங்க ஒரு பேஸ் வச்சுக்கிறதுல அமெரிக்கரும் நெய்னா நாடும் நெய்னா இவர்கிட்ட பிரிட்டிஷ்ட கேட்டு தான் அங்க அவர் பேஸ் வச்சுக்கிறார். இப்பொழுது இந்த பேஸ் முற்றும் முழுதாக அங்க அமெரிக்காவோட பேஸும் இருக்குது, பிரிட்டிஷோட பேஸும் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் பேஸ், இராணுவ பேசுகள். இப்பொழுது அங்குதான் அதிகமான 50க்கு மேற்பட்ட போர் விமானங்கள் இந்த டியாகோ கார்சியா ஐலண்ட் இறக்கப்பட்டு வருகிறது என்று செவ்வாய்க்கிழமை செய்தியாக நள்ளிரவு முதல் வந்திருக்கின்றது. அதாவது இந்த மொரிஷியஸ் தீவான இது இந்த டியாகோ கார்சியா இப்போது ஐக்கிய ராஜ்யம் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுகள் இருந்தாலும் அமெரிக்காவின் செயற்பாட்டு கட்டுப்பாட்டுகள் உள்ளது. அவருடைய தீவுதான், மாப்பிள்ள அவர் தான் உடுப்பு என்னுடையது என்ற மாதிரி தான் அது. இப்போ இங்கிலாந்து வரலாற்று ரீதியாக இந்த தீவை இந்திய பெருங்கடல் பிரதேசமான நிர்வகித்து வந்தாலும் புதிய ஒப்பந்தம் ஒன்றின் மூலமாக மொரிஷியஸுக்கு அந்த தீவு கைமாறுகிறது. சரி, இப்ப மொரிஷியஸ் கிட்ட இருந்தாலும் நாம ஏற்கனவே சொல்லுகிறோம், இது இலங்கைக்கு அண்மித்தொரு தீவு. இப்ப இலங்கைக்கு அண்மித்த ஒரு தீவு என்று சொன்னால் யுத்த காலங்களில் ஏதோ ஒரு தேவைக்கு ஒன்றோ ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தை பயன்படுத்தலாம், அல்லது கொழும்பில் உள்ள கொழும்பு அவுட் ஆஃப் கொழும்பு ரெட்மலான ஏர்போர்ட்டை பாவிக்கலாம். அப்ப இது போலுக்கான கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் கொண்ட தூரம் தான் ஹம்பாந்தோட்டைக்கும் டியாகோ கார்சியாவுக்கும் உள்ள கடல் எல்லை. அப்போ அது பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ளைட் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொன்னால் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1776 கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் தூரம் ரெட்மலான ஏர்போர்ட். அப்போ இதுகளில் இவங்க பயன்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருப்பா நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துங்க, நாங்கள் ஏற்கனவே 8 மாதங்களுக்கு முன்பாக இப்பொழுது இஸ்ரேலும் இஸ்ரேலும் ஈரானும் மோதிக்கொண்ட காலம் 8 மாதம் கடந்துடுச்சு. அந்த 8 மாதத்தில் நாம் 13வது தொடர் இந்த டியாகோ கார்சியாவை பற்றி முற்றுமுழுதாக சொல்லி இருக்கிறோம், மக்கள் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது அமெரிக்காவின் USA KC-135 டேங்கர்கள் சீன கடல் வழியாக டியாகோ கார்சியாவை நோக்கி வந்து இறக்கிட்டாங்க. 50க்கு மேற்பட்ட ஐட்டம் இருக்குதாம். இதுல என்னென்றால் குறைந்த எரிபொருள் நிரப்பும் தாழ்வாரங்கள், வான்வெளி ஏய்ப்பு மற்றும் டியாகோ கார்சியா எழுச்சி செயல்பாடு ரீதியாக மிகவும் ஒரு மிகப்பெரிய பேஸாக இந்தோ பசிபிக் முழுவதும் ஒரு போர் தளமாக மாறி இருக்கிறதாம். அப்படிங்க அப்புறம் இது இந்தியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை தான். அதாவது டியாகோ கார்சியா இலங்கை கிட்ட இருக்கிறது இந்தியா சந்தோஷப்படல, அவருக்கும் ஒரு கவலை தான். அமெரிக்க விமானப்படையின் KC-135 RT ஷாடோ டேங்கர்கள் பிரஸ் 61, பிரஸ் 62, பிரஸ் 71 மற்றும் பிரஸ் 72 என அழைக்கப்படும் அழைப்பு அடையாளங்களுடன் ஜப்பானில் உள்ள ஒகினா உள்ள கடேனா விமான தளத்திலிருந்து இந்திய பெருங்கடலை நோக்கி புறப்பட்டு வந்தாச்சு. இதுதான் இன்றைய உலகத்தின் மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுகின்றது. அதிகரித்து வரும் உலகளாவிய பதட்டங்கள் மத்தியில் வளைகுடா கிழக்கு பகுதி தற்செயலாக திட்டமிடலை இந்தோ பசிபிக் தடுப்பு நிலையுடன் குறுக்கிடும் ஒரு அளவீடு செய்யப்பட்ட ஒரு இடமாக, ஒரு போர் சூழல் நிறைந்த இடமாக டியாகோ கார்சியாவை கொண்டு வந்துட்டாங்க. அடப்பாவிகளா!
18வது பிரிவின் கீழ் அமெரிக்காவின் முதன்மையான முன்னோக்கி விமானப்படை மையமான கடேனாவில் இருந்து இயங்கும் இந்த வான் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் தென்சீன கடலின் மீது தென்மேற்கு பாதையை கண்டறிந்ததாகவும் அதே நேரத்தில் இறையாமை வான்வெளியை வேண்டுமென்றே தவித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவங்க சீனாவுக்குள்ள நுழைஞ்சாங்கடா சுட்டு சாத்திடுவான் இல்லை, அதனால சீனாவை மறைச்சி சீனாவோட எல்லையில விட்டு மாறி டியாகோகாசை நிம்மதியா சேர்ந்துடுச்சு. இது எரிபொருள் செயல்திறனை விட செயற்பாட்டு பாதுகாப்பு முன்னுரிமையை பரிந்துரைக்கும் ஒரு சிறந்த வழியாக ஒரு இன்டர்நேஷனல் ரூட்டாக புதுசா ஏற்படுத்திக்கிறாங்களாம். திறந்த மூல உளவுத்துறை கண்காணிப்பாளர்கள் போக்குவரத்தை அதிகாலை 3 மணிக்கு வீட்டின் வழியாக கால் தடமறிவதற்கு சமமான ஒரு வீட்டிலிருந்து அறியக்கூடிய அளவுக்கு விமான போக்குவரத்து வந்திருக்குதாம். இது ராஜதந்திர செயற்பாடு, ரேடார் கண்காணிப்பு, சிக்கலான தன்மை மற்றும் சாத்தியமான இடைமறிப்பு கண்காணிப்பு ஆகியவற்றை குறைப்பதற்காக தேசிய வான்வெளிகளை வேண்டுமென்றே தவிர்ப்பதை அடிகோடிட்டு காட்டுகிறது. டேங்கர் சுமார் 25,000 முதல் 30,000 அடி வரை குறைந்த எரிபொருள் நிரப்பும் உயரத்தில் பயணித்ததாகவும் இது வழக்கமான படகு இயக்கத்தை விட செயலில் அல்லது காத்திருப்பு எரிபொருள் நிரப்பும் ஆதரவுடன் ஒத்து போகிறது. விமானம் அதிக மதிப்புள்ள மூலோபாய சொத்துக்களை அழைத்து செல்கிறது அல்லது குழந்தைகளை காப்பது போல் நல்ல ஒரு திறமையாக யுத்த விமானங்களை காக்கக்கூடிய அளவுக்கு இந்த டேங்கர் அமைந்திருக்கின்றதாம். அவர்களின் திட்டமிட்ட இலக்கு என்பது இந்திய பெருங்கடலில் உள்ள கடற்படை ஆதரவு வசதி, டியாகோகாசியா நீண்ட தூர குண்டுவீச்சு நடவடிக்கைகள், கடல்சார் கண்காணிப்பு தளங்கள் மற்றும் பிராந்திய ஏவுகணை அச்சுறுத்தல்களின் உடனடி அடைய முடியாத சிறப்பு நடவடிக்கை விமானங்களை ஆதரிக்கும் திறன் கொண்ட தொலைதூர அமெரிக்க சக்தி திட்டமிட்ட முனையமாக நீண்ட காலமாக செயற்பட்டு வருகிறது. அதாவது ஒரு ரெஸ்டிங் இப்ப நமக்கு எடுக்க கொண்டால் பாக்கு நீரிணையில எடுத்துக்கொண்டால் நமக்கு அதாவது சரியாக நாங்கள் அளவீடு செய்யப்படுமானால் எங்களுக்கு அதாவது இந்த நம்ம நாட்டுக்கு ஒரு கச்சதீவு இருக்குல்ல, இந்த கச்சதீவு என்பது அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லுவதென்றால் இலங்கை வரலாம், இந்திய மீனவர்கள் மீன் பிடித்து ரெஸ்ட் இருக்கிறதுக்காக ஒரு தரிப்பிடமாக ஒரு ரெஸ்டிங்காக கடல்ல தொடர்ந்து கடந்து ஒரு ரெஸ்டிங் தேவைன்னா அவங்க கொண்டு வர உணவு அங்கிட்டு திண்டு உண்டு போவதற்கான இடம்தான் இந்த கச்சதீவு. அதே போன்றுதான் இப்பொழுது ஈரான் மீது மூச்சு பிடிச்சு யுத்தம் எல்லாம் செய்துட்டு ஒரு அமைதியாக தரையில நிறைய மேலேயே பறந்து கொண்டிருக்க முடியுமா? நம்ம தரையில நின்று ஒரு டீயை தண்ணியை தவிர குடிக்க தண்ணி மீன் அப்படி சாப்பிட்டு உறங்கி ஒரு ரெஸ்டிங் எடுப்பதற்காகத்தான் இந்த டியாகோகாசியா பயன்படுத்தலாம். அதாவது ஒரு 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 தரிப்பிடமாக தங்குமிடமாக ரெஸ்ட் மாதிரி பாவிக்கலாம். அந்த வகையில தான் இந்த வளைகுடா முற்றுமுழுதாக ஈரான் மீது தாக்குதல் நடத்திட்டு ஒரு ரெஸ்ட் ரீதியாக டியாகோகாசியா பயன்படுத்துவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இயக்கம் அதிகரித்த அமெரிக்க ஈரான் பதற்றங்கள் மற்றும் பல திரையரங்குகளில் புதுப்பிக்கப்பட்ட படை நிலை சரி செய்தல்கள், அதாவது முன்னும் சொல்லவே அதாவது இந்த கச்சதீவு போன்று அவர்கிட்ட பிளான் பண்ணலாம், ஒரு ஆபத்து இல்லையே, நிம்மதியா உட்கார்ந்து எல்லா பிளேனும் பண்ணக்கூடிய அளவுக்கு டியாகோகாசியா அமைஞ்சிருக்குது. எல்லாம் பண்ணலாம், நீங்க வேண்டியது ஒரு ஆர்டர் போட்டு புதிய விமானத்தை இறக்கலாம், அங்கிருந்து அமெரிக்கா செல்லலாம், எல்லா வகையிலையும் இலங்கைக்குள்ள வந்து போகலாம், நீங்க ஃபீல் பண்ணலாம், இப்படி எல்லா வகையான சரி செய்திகள் ஒத்து போகிறது. இது பாரசீக வளைகுடாவில் சாத்தியமான தாக்குதல் நடவடிக்கைகளை தக்க வைக்க பசிபிக் சார்ந்த மூலோபாய செயல்படுத்தல்கள் மறுசீரமைக்கப்படுகிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. இதுதான் அவங்களோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி பண்றாங்களாம். அதே நேரத்தில் சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் முழுவதும் வழித்தடம் பெய்ஜிங்கை நோக்கி ஒரு சிக்னல் கூறுகளை உட்பொதிக்கிறது என்றும் இது நேரடி இறையாமை மேலோட்டமான மோதல்களை தவிர்த்து சர்வதேச தாழ்வாரங்கள் வழியாக விமான சக்தியை சூழ்ச்சி செய்யும் வாஷிங்டனின் திறனை வெளிப்படுத்து. அதாவது இவங்க ஜப்பான்ல இருந்து வந்தாலும் கூட தாழ்வாக பறந்து சீனாவுக்கு சீனாவின் எல்லையில இல்லாம ஒரு மேலோட்டமாக ஒரு மோதல் உண்டு. சீனாவில் நேரம் வந்தா மோதிருப்பாங்க. இப்ப சீனாட வான் பரப்புக்குள் அவனோட ரேடார் காட்டப்பட்டா அடிச்சு சாத்திருப்பான். எப்பன்னு இருக்கான்னு இல்ல, அவனுக்கு தெரியாம அவங்களோட பகுதியை நீக்கி வந்து சேர்ந்தங்காண்டு ஒரு செய்தி வந்திருக்குது.
பசிபிக் தாழ்வாரத்தில் மேற்கு நோக்கி கூடுதல் டேங்கர் விமானங்கள் கண்காணிப்பதை கண்டறிந்ததாக அறிக்கைகள் சொல்லுகின்றன. இவங்க வரப்போறது ஏற்கனவே சைனாக்கு தெரிஞ்சிடுச்சு, அவன் கண்காணித்தான், ஆனா அவன் எல்லைக்குள்ள இல்லை. இது கடேனா ஜப்பானின் கடேனாவில் இருந்து வந்த 4 டேங்கர் கப்பல்கள் ஒரு பரந்த ஒத்திசைக்கப்பட்ட தளவாட மறுசீரமைப்பு சுழற்சியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் முழுவதும் வழித்தடம் பெய்ஜிங்கை நோக்கி ஒரு சிக்னல் கூடுகிறது. ஆனால் சிக்னலுக்கு அவன் கிடைக்கல. நேரடி இறையாண்மை மேலோட்டமாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஜஸ்ட் மிஸ்ஸிங் சொல்லலாம். இல்லாட்டி சாத்திரிப்பான் பிடிச்சிருக்கும் மேலே. மத்திய கிழக்கு தயார் நிலை குறிகாட்டிகளை இந்தோ பசிபிக் போக்குவரத்து தெரிவு நிலையுடன் இணைப்பதன் மூலம் இந்த செயல்பாட்டு திறனை காட்டுகிறது. ஒன்றாக எடுத்துக்கொண்டால் ஒத்திசைக்கப்பட்ட டேங்கர் இயக்கங்கள், குறைந்த உயர எரிபொருள் நிரப்பும் சுய விவரங்கள் மற்றும் வான்வழி தவிர்ப்பு வழித்தடம் ஆகியவை 2 இடங்களில் ஒரே இடத்துல காணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆக மிகப்பெரிய ஒரு யுத்த தளமாகவும், அதாவது ஒரு தரிப்பிடமாகவும், ஒரு நிறுவப்பட்ட ஒரு வணிக தடங்களுக்கு அதாவது ஒரு பார்க்கிங் அப்படிதான் சொல்லலாமே, ஒரு பார்க்கிங் பிளேஸாக பாவிக்க போறாங்க. அதாவது ஈரான் மீது தாக்கு நடத்துவதற்கு தங்க, இருக்க, போக, வர எல்லா பயன்பாட்டுக்கும் இந்த டிகோகாசியாவை பயன்படுத்த போறாங்க. நாம் இதை ஏற்கனவே 8 மாதங்களுக்கு முன்னு முற்றுமுழுதாக தந்திருக்கிறோம். டிகோகாசியா எங்க இருக்குது, எப்படி, எந்த ஆழம் எல்லாம் நாம தந்திருக்கிறோம். இந்த காட்டை போட்டு காட்டுறோம். 8 மாதங்களுக்கு முதலாக தரப்பட்ட விடயம் மீண்டும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இன்னும் ஒரு விடயம் என்னென்றால், நாம் தொடர்ச்சியாக சொல்லி வரோம் இல்லையா, 2 விடயங்களை எமது நேயர்கள் குறைந்து கொள்ள வேணும். இந்த 8 மாதங்களுக்கு முன்பாகவே ஈரான் அணுகுண்டை தயாரித்து விட்டது. அது நேற்று உலக பரப்பில் நிறைய செய்திகள் அலசி கொண்டிருக்கின்றார்கள் வந்துட்டு. இப்பொழுது அதாவது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஈரான் மீது அமெரிக்காவின் பலம் மிக அதிகமாக பிரயோகிக்கப்படுமானால் ஈரான் அணுகுண்டை கையில் எடுக்கும். இது நாம் பல காணொலியில் சொல்லி வருகின்றோம். ஈரானிடம் அணுகுண்டு இருக்கு. அதை நாங்க எங்க தந்திருக்கோம். இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒத்து சொல்லுது. எப்படி இஸ்பஹான் சிட்டி, போடோ சிட்டியில இருந்து அவங்க அழித்தாலும் அழிக்கப்படல. இப்ப நாம ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்ல, மிகப்பெரிய பங்கருக்குள்ள இருக்கு. இப்பதான் உலக பரப்பில எல்லாம் சொல்றாங்க, மிகப்பெரிய பங்கருக்குள்ள ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் குண்டுகள் இவங்க B2 விமானங்கள், அமெரிக்காவின் B2 விமானங்கள் நெருங்க முடியாத அளவுக்கு அது புதைத்து வைத்திருக்கின்றது. அது தேவைப்படும் போது தூக்கி எடுக்கும். இது சைனாவுக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும். ஆகையினால இந்த யுத்தம் ஒரே நாளில் முடிய போவதல்ல. இது இன்னொரு விடயம் வந்திருக்குது. அமெரிக்கா ஒரு 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 வரையறுக்கப்பட்ட ஒரு போரொன்றை செய்யலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் சொன்னமே, ஈரான் அதிபரையும் மகரையும் குறிவைக்கிற யுரேனியம் சென்டர்கள், டார்கெட் செய்யப்பட்ட யுரேனியம் பிளேஸ்களை செய்ய போறாங்க. அப்ப இது 2 தான் மிகப்பெரிய அளவு நடைபெற இருக்கின்றது. ஆம்தேர்களே, இந்த தகவல் இந்த பரப்பில் பேசப்படுகின்ற தகவல் அமைகின்றது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.